கடைசி பட்ஜெட் போட்டுட்டு காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து காலி செய்த பொழுது மொத்த பட்ஜெட் எவ்வளவுங்க ஐயா போட்டோம்? மொத்த பட்ஜெட் காங்கிரசினுடைய கடைசி ஆண்டுல பட்ஜெட்டினுடைய மொத்த செலவாதீனம் 15,90,000 கோடி. 15 லட்சம் கோடி தாங்க ஐயா பட்ஜெட். 10 ஆண்டுகள்ல 15 லட்சம் கோடி இருக்கக்கூடிய பட்ஜெட் 50 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. 50 லட்சம் கோடி, 3.5 மடங்கு. இது நாட்டில் வளர்ச்சி இல்லையா? இது வீக்கங்களா? இது வளர்ச்சி இல்லையா? 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்ட ஒரு நாடு 50 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு. அது மட்டும் இல்லைங்க ஐயா, 2013-14 காங்கிரசினுடைய கடைசி ஆண்டு ஒரு இந்தியனுடைய சராசரி வருமானம் 86,000 ரூபாய். இத்தனை பேர் இருக்கிறவங்க எல்லாரும் கை தூக்குறோம். சராசரி வருமானம் ஒருத்தருக்கு 86,000 ரூபாய். காங்கிரசினுடைய கடைசி ஆண்டு. இந்த ஆண்டு பட்ஜெட்லேயே அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார், ஒரு சராசரி இந்தியனுடைய வருமானம் 2 2,20,000 ரூபாய் இதற்காக உயர்த்தி இருக்கின்றோம். அதுவும் 2.5 மடங்கு. வீட்டுக்கு வெளியே வாங்க, சிவப்பு கம்பளத்துக்கு வெளியே வாங்க, வயல்வெளியிலே கான்கிரீட் ரோடு போடுவதிலிருந்து இருக்கின்றார்கள் என்பதும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க, ஏன் மாநிலத்தை எல்லாம் வஞ்சிக்கிறாங்க. அதுதான் மோடி அரசு மேல இருக்கக்கூடிய கோபங்கிறார் முதலமைச்சர் அவர். கடைசியாக காங்கிரஸ் அவங்க பட்ஜெட் போட்டுட்டு 2013-14 நிதி பகிர்வு, மொத்த நிதியில எவ்வளவு நிதியை மாநிலத்துக்கு கொடுத்தாங்க. நிதி பகிர்வு மொத்தமாக 5,22,000 கோடி. எல்லா மாநிலத்துக்கும் நிதி பகிர்வு 5,22,000 கோடி. இந்த ஆண்டு நிதி பகிர்வு 25,60,000 கோடி. 5 மடங்கு மாநிலத்திற்கு வரக்கூடிய நிதி பகிர்வு அதிகரிச்சிருக்கு இல்லைங்களா? 5 மடங்கு. 10 ஆண்டுகள், 75 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு 5 லட்சம் கோடி கொடுத்தீங்க மாநிலத்திற்கு, எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து. 10 ஆண்டுகள்ல 25 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு நிதியை பகிர்ந்து எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்து. ஏன் பொய் சொல்றீங்க? எதற்காக மேடை போட்டு மைக்கு கட்டி எதற்காக முதலமைச்சர் அவர்களை பொய் பேசுறீங்க? நீங்க மட்டும் பொய் பேசல, சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் போட்டி போட்டு பொய் சொல்றாங்க. அதையெல்லாம் நான் பட்டியலிட்டு காட்டுறேங்க, என்னென்ன பொய் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. எந்த இடத்துல எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் தரம் தாழ்ந்து பொய் சொல்லி இருக்கிறார். ஒரு முதலமைச்சருடைய பதவிக்கு அது அழகா? சத்திய பிரமாணம் செய்து அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நம்பிக்கை வைத்து ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொய்யான தரவுகளை கொடுக்கலாங்களா? அதையெல்லாம் அடுத்த 10 நிமிஷம் நான் சொல்றேங்க. நிதி பகிர்வு உயர்ந்திருக்கிறது, பட்ஜெட் மொத்தமாக உயர்ந்திருக்கிறது, ஒரு தனி மனிதனுடைய வருமானம் உயர்ந்திருக்கிறது, நாடு உயர்ந்திருக்கிறது. இதுல மோடி அவர்கள் 87% நடுத்தர மக்களுக்கு நீங்க வரியே கட்ட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கின்றேன் இந்த நாட்டை. யோசிச்சு பாரு, 90 லட்சம் பேர் வரி கட்டி இந்த நாட்டை நடத்துறாங்க. யோசிச்சு பாரு. அது முதலமைச்சர் அவர்களே நன்றா புரிஞ்சுக்கங்க. 144 கோடி பேர் மக்கள் இருக்கக்கூடிய தாய் திரு இந்திய நாட்டில் 90 லட்சம் பேர் தான் இன்னைக்கு வரி கட்டுறாங்க. அது சந்தோஷம் தான், நமக்கு போதும். மிச்சவங்க வரி கட்டவில்லை என்றாலும் கூட எப்படி இந்த நாட்டை நடத்த வேண்டும், நடத்த முடியும் என்பதை மோடி அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார். அதை நீங்க போய் பாருங்க. அதை பார்த்துட்டு பாடம் எடுத்துக்கொண்டு தமிழகத்திற்கு வாங்க. நீங்க போடுற பட்ஜெட்டையும் மக்கள்கிட்ட சொல்லுங்க. பட்ஜெட் இல்லைங்கய்யா, தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை இல்ல. ஆனா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஆண்டை விட்டுருங்கய்யா, இந்த ஆண்டு நான் பேசவே விரும்புகிறேன். 2021, 22, 23, 24 4 ஆண்டுகள் எடுத்துக்கலாம். நீங்க ஆட்சிக்கு 21ல வந்தீங்க. நீங்க 4 ஆண்டுகள்ல வந்த பிறகு பெருசா எதுவும் பேசலீங்க ஐயா. மத்திய அரசனுடைய டாப் 10 திட்டங்கள், முதல் 10 திட்டங்கள் 4 ஆண்டுகள்ல எவ்வளவு பணம் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முழுவதுமாக மத்திய அரசு கொடுக்கின்ற பணம் 4 ஆண்டுகள்ல 38,641 கோடி. விவசாய கௌரவ நிதி PM கிசான் 4 ஆண்டுகள்ல 6,209 கோடி. சமகிரக சிக்ஷா இப்ப பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, அதை நம்ம பின்னாடி பேசுறேங்க ஐயா, 5,880 கோடி. குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம் போஷன் அபியான் 2,796 கோடி. சுகாதாரத்தை மேம்படுத்த உட்கமைப்பு நிதி
5753 கோடி. முதியோர் பென்ஷன் முழுவதும் மத்திய அரசு கொடுக்குறாங்க ஐயா, 2480 கோடி. வீடு வீட்டு குடிநீர் ஜல்ஜீவன் திட்டம் 5899 கோடி. கிராமப்புற மோடி வீடு 3087 கோடி. இந்த முதல் 10 திட்டத்தை மட்டும் நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க ஐயா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் மட்டுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் திட்டத்தில் மட்டும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணி 46,617 கோடி. டிஃபெண்டர்ல ஜொங்கின்னு போறீங்களே, யார் ரோடு போடுறா? ஜொங்கின்னு துரைமுருகன் அண்ணன், பொன்முடி அண்ணன் போட்டி போட்டு பின்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு ஜொங்கின்னு போறீங்களே, அந்த ரோடு யாரு போடுறாங்க? 46,000 கோடி ரூபாய் மத்திய அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளுடைய திட்டம் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டி கழிச்சு எப்படி நீங்க கணக்கு பார்த்தால் விமான நிலையம், துறைமுகம், தேசிய நெடுஞ்சாலை, கிராமப்புற ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வீட்டிலிருந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலிருந்து அனைத்தையும் மோடி அவர்கள் நேரடியாக கொடுக்கிறாங்க. அதுவும் நீங்க இடையில தடுத்து கொடுக்கிறாங்க. உங்களை பொறுத்தவரை என்ன, மாநில அரசுக்கு நேரடியாக வரக்கூடிய நிதி மட்டும்தான் கணக்கு. அதை நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க ஐயா, டெவல்யூஷனுங்கிறோம், கிராண்ட்ங்கிறோம். மத்திய அரசு நேரடியாக மாநில அரசுக்கு அந்த பணத்தை அனுப்புறாங்க. இந்த பணத்தை அனுப்பிட்டு நீங்க என்ன வேணுமோ செலவு பண்ணிக்கணும். அது தமிழகத்திற்கு கடந்த 4 ஆண்டுகளில் மட்டுமே டெவல்யூஷனாக 1,73,000 கோடி, கிராண்டாக 91,000 கோடி, மொத்தமாக 2,64,000 கோடி பணமா உங்களுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு முதலமைச்சருக்கு இதான் பிரச்சனை. அது எப்படி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நீங்க கொடுக்கலாம்? அது எங்ககிட்ட கொடுங்க, நாங்க கொடுப்போம். அது எப்படி மோடி வீடு கட்டுற திட்டத்துக்கு நீங்க கொடுக்கலாம்? எங்ககிட்ட கொடுங்க, நாங்க கொடுப்போம். நேரடியாக உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை மட்டும் கணக்கு போட்டு இவ்வளவு வரி கொடுக்கிறோம், இவ்வளவு வரி திருப்பி கொடுக்குறீங்க. இத்தனை வேலைகள் மோடி செய்கிறார். ரோடு போடுறார், விமான நிலையம் கட்டுறார், துறைமுகம் கட்டுறார், வீடு கட்டி கொடுக்கிறார், வீட்டுக்கு தண்ணீர் குழாயிலே கொண்டு வந்து கொடுக்கிறார். இது எல்லாம் தமிழக மக்களுடைய வரி பணம் திரும்ப நமக்கு வருதுங்க ஐயா. கொடுப்பது எல்லாம் திரும்ப வருது. சிலது நேரடியாக மாநில அரசுக்கு வருது, சிலது மத்திய அரசு திட்டங்கள் மூலமாக வருது. ஆனா வருது.